அனைவருக்கும் வணக்கம். கம்பராமாயணம் நமக்கெல்லாம் நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறது. அதில் ஒரே ஒரு பாடம் இன்றைய தினம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தந்தைக்கு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பராமாயணத்திலே ஒரு கதையை, ஒரு படலத்தை அழகாக காட்டுகிறார் கம்பர். நாளைய தினம் ராமருக்கு பட்டாபிஷேகம் என்பதை தசரதன் ராமனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. தசரதன் அழைத்தார் ராமனை. ராமன் எதுவும் பேசாமல் தசரத சக்கரவர்த்தியின் முன் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். தசரதன் சொன்னார், ராமா, இது டைரக்டாக சொல்லவே இல்லை அவர்கிட்ட, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று டைரக்டாக சொல்லலை. அதற்கு பதிலாக சொன்னார் ராமரை பார்த்து. கம்பன் இந்த இடத்தில் பதிவு செய்கிறார், மன்னரானவர் கல்லர் மேல்வானவர் கரசாம் பொன்னின் வார்களர் புறந்தரும் போலியல் அல்லர் பின்னும் மாதவம் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்லர் சொல்மரா மகர் பெற்றார் அயுருந்துரன் துறையத்தார் என்று பாடுகிறார். இந்த உலகத்தில் மன்னாதி மன்னர்களை விட ஞானிகளை விட முற்றும் துறந்த சந்நியாசிகளை விட தேவேந்திரனாக இருக்கக்கூடிய இந்திரனை விட இந்த உலகத்தில் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அது யார் என்று கேட்டார் ராமனிடத்தில். இந்த கேள்வியை கேட்டு தசரதன் அதற்கு பதிலும் சொன்னார், மன்னரானவர் அல்ல. இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னவர்கள் பெரியவர்களா என்று கேட்டால் அவரும் இல்லை. இந்த மன்னர்களை தாண்டி இருக்கக்கூடிய 14 லோகங்களையும் ஆளக்கூடிய இந்திரன் பெரியவனா என்று கேட்டான், இந்திரனும் இல்லை. சரி, இந்த முற்றும் திறந்த இந்த உலகமெல்லாம் வேண்டாம் என்று சந்நியாசிகள் பெரியவர்களா என்று கேட்டால் அவர்களும் இல்லை. இவர்களை தாண்டியும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், இவர்களை தாண்டி ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார் என்று சொன்னால், தான் சொன்ன சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளையை பெற்ற தந்தை இந்த உலகத்தில் இந்த 3 பேரையும் விட பெரியவர் என்று கம்பர் அழகாக பதிவு செய்கிறார். மன்னரானவர் அல்லர் மேல்வானவர் கரசாம் பொன்னிர் வார்கள் புறந்தரும் போலியர் அல்லர் பின்னும் மாதவம் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்லர் சொல்மரா மகர் பெற்றார் அருந்துயர் துறந்தார் என்று சொல்லிவிட்டு நாளைய தினம் உனக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்தார் தசரத மகாராஜா.